ஊழியத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். என்னை ஜெபத்துல வைத்துக் கொண்ட உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய கரமானது பெட்ரா பீனை நம்முடைய சபையை நோக்கி அகலமாய் விரித்திருக்கும் என்றால் நம்ம எல்லாரும் ஒரு முறை இந்த ஊழியத்துக்கு போக வேண்டும். அல்லேலூயா. இது ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற ஊழியம். கர்த்தர் அதை நமக்கென்று நியமித்திருப்பாரானால் நீங்கள் யாவரும் என்னோடு கூட வரும்படிக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்க எல்லாம் வரணும். வந்து அங்க என்ன நடக்குது, எப்படி ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். ஆமென். நான் ஒரு உதாரணத்தை உங்கள்கிட்ட சொல்றேனே. என் கால் பாதத்துல மலேசியாவில் இங்க நம்ம நாட்டில் இருக்கும்போது பாதத்துல ஒரு தூசு கூட படாம பார்த்துப்பேன். எப்படி தூசு பட்டுச்சுன்னா, தூசு பட்டா எனக்கு ஒரு எனர்ஜி மாதிரி, கால் என்ன ஓட்டிருச்சு, பாதத்துல என்ன ஓட்டிருச்சு அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கும். ஆனா அங்க போனப்போ காலில் எவ்வளவு தூசு ஒட்டி இருந்தாலும், எவ்வளவு மணல் பட்டு இருந்தாலும் அமைதியா ஆரவாரம் பண்ணாம அடக்கமா எப்படி உட்கார்ந்து இருக்கணும் ஆண்டவர் எனக்கு கற்று கொடுத்தார். ஆமென். அப்போ மேன்மையாவும் இருக்கணும், தாழ்ந்து இருக்கணுங்கிறது ஆண்டவர் எனக்கு அங்க போய் கற்று கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சென்னையில இருந்து பொள்ளாச்சி, பெட்ரா பொள்ளாச்சிங்கிற ஒரு கோயம்புத்தூர் இருக்கிற நம்முடைய திருச்சபைக்கு 13 மணி நேரம் பஸ்ல போய் ஒரு ஊழியத்தை செய்துவிட்டு சில வீடு சந்திப்புகளை ஜனங்களை எல்லாம் சந்தித்து விட்டு மீண்டுமாய் வந்திருக்கிறேன். அநேக காரியங்களை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் எல்லாம் எங்களை ஜெபத்துல தாங்கி கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாய் திரும்பவும் இங்க வருவதற்கு கர்த்தரை கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் களைப்பா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. வேலை நாள் அதுவுமாய் சபை இருக்கிறதுனால கொஞ்சம் களைப்பா இருக்கிறோம். சரி, பரவாயில்ல. ஆனாலும் ஆண்டவர் வார்த்தை கேட்க போகிறோம். அதுல ஆவி உள்ளவர்களாய் கேட்க வேண்டும். ஆமென். ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும்? சரி, பரவாயில்ல. ஓகே, இன்றைக்கு நாம் கர்த்தருக்கென்று தேவனுக்கென்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா 2வது அதிகாரம் வசனம் 8 - 12 வரையில வாசிக்க கேட்போம். லூக்கா 2வது அதிகாரம் வசனம் 8 - 12 முடியும். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த வார்த்தையை, இந்த சங்கதியை மேய்ப்பர்கள் ராத்திரியில தங்களுடைய மேய்ச்சலின் ஆடுகளை காத்து கொண்டிருந்த போது தேவதூதன் வந்து சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இந்த விஷயத்தை மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் அறிவிக்கிறான். இந்த மேய்ப்பர்கள் எங்க இருந்தார்கள்? வயல்வெளியில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? மந்தையை மேய்த்து கொண்டிருந்தார்களா? ஆடு ராத்திரியில மேய்ஞ்சிட்டு இருக்குமா? மந்தையை காத்து கொண்டிருந்த வேளையிலே தேவதூதன் வந்து இந்த விஷயத்தை அவர்களிடத்துல சொல்லுகிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார் என்பதை 2 கூட்டத்தார் போய் பார்த்தார்கள். முதலாவது மேய்ப்பர்கள், 2வது கூட்டத்தாரை பார்ப்போம். மத்தேயு 2வது அதிகாரத்துல வசனம் 1, 2 வாசிக்க கேட்போம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு
எங்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து பிறப்பின் செய்தி ரெண்டு கூட்டத்தாருக்கு மாத்திரம் அறிவிக்கப்பட்டிருந்தது. முதல் கூட்டத்தார் மேய்ப்பர்கள், இரண்டாவது கூட்டத்தார் சாஸ்திரிகள். இந்த மேய்ப்பர்கள் இந்த விஷயத்தை கேட்கும் போது, முதலாவதாக தேவ தூதனை பார்க்கும் போது அவர்கள் பயந்து நடுங்கினார்கள். சரியா? வசனம் அப்படிதானே சொல்லுது, பயந்து நடுங்கினார்கள். ஆனாலும் இந்த செய்தியை கேட்ட பிற்பாடு அவர்கள் என்ன முடிவு செய்தார்கள்? நிஜமாகவே இரட்சகர் பிறந்திருக்கிறாரா, தாவீதின் ஊரிலே நம்முடைய இயேசு பிறந்திருக்கிறாரா என்பதை போய் பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் பெத்லகேமுக்கு போய் அந்த பிள்ளை துணிகளில் சுற்றி இருக்க முன்னணியில் கிடத்திருக்க கண்டார்களா இல்லையா? பார்த்தார்களா இல்லையா? அதை போய் அவர்கள் பார்த்து அதை உறுதி செய்தார்கள். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்த பிற்பாடு அந்த விஷயத்தை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்துவை கண்ட பிற்பாடு, இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் பூமியிலே பிறந்திருக்கிறார், அவர் நம்முடைய பாவங்களை கழுவுகிற இரட்சகராய் வந்திருக்கிறார், அவர் ராஜாதி ராஜாவாய் வந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த விஷயத்தை ஊர் முழுவதுமாய் பிரசித்தம் பண்ணினார்கள் என்று வேத வசனத்துக்கு அடுத்து நீங்கள் அதை பார்க்க முடியும். இரண்டாவது கூட்டத்தாராய் வந்தவர்கள் சாஸ்திரிகள். இந்த சாஸ்திரிகள் எங்கிருந்து வந்தவர்கள்? வசனத்தை கவனிச்சீங்கன்னா எங்கிருந்து வந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? கிழக்கிலிருந்து வந்தவர்கள். இந்த சாஸ்திரிகளை குறித்து நீங்க மத்தேயு 2வது அதிகாரத்துல மாத்திரம் தான் பார்க்க முடியும். வேற எங்கேயும் அவர்களை பற்றி சொல்லப்படவில்லை. இவர்கள் கிழக்கில் இருந்து வந்தார்கள் அப்படி என்றால் ஒருவேளை பாபிலோனிய ராஜ்யமாக இருக்கலாம் அல்லது பெர்ஷிய ராஜ்யமாக இருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சாஸ்திரிகள் என்பவர்கள் யார்? இவர்கள் ஞானம் நிறைந்தவர்கள். இவர்கள் சாதாரண மனுஷர்கள் கிடையாது. இவர்கள் வானங்களை பார்த்து ஆராய்ச்சி செய்கிறவர்கள், வானங்களை குறித்து ஆராய்ச்சி செய்கிற மிகவும் அறிவாளியான ஜனங்கள் என்று காணப்படுகிறார்கள். இவர்கள் கிழக்கிலிருந்து ஏன் வந்தார்கள்? ஒரு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இதோ பாபிலோனிய ராஜ்யத்திற்கு பிடிபட்டு கொண்டு போகப்பட்ட போது திரும்ப மீண்டுமாய் இஸ்ரவேலுக்கு வந்தவர்களிலே இந்த சாஸ்திரிகள் மீதமாய் அங்கே தங்கின கூட்டத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் வரலாறு எடுத்து படிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது இந்த சாஸ்திரிகள் அங்கே மீதமாய் தங்கினவர்கள் என்று காணப்படும். இவர்கள் ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாக, ஞானம் மிகுந்தவர்களாக காணப்பட்டார்கள். அதே வேளையிலே இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்களை நன்றாய் அறிந்தவர்கள். ஹல்லேலூயா! இவர்கள் வானங்களை ஆராய்ச்சி செய்ததினாலே கர்த்தர் பிறந்திருக்கிறார் என்று அறிவிக்கிற ஒரு நட்சத்திரத்தை கண்டு அந்த நட்சத்திரத்தையே தொடர்ந்து வந்தவர்களாக காணப்படுகிறவர்கள். இவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன செய்தார்கள்? குழந்தையை தூக்கி முத்தமிட்டார்களா? தூக்கி கொஞ்சினார்களா? அம்மா ஜாடையா அப்பா ஜாடையான்னு பார்க்க வந்தாங்களா? என்ன செய்தார்கள்? பணிந்து கொண்டார்கள். இந்த சாஸ்திரிகள் மிகவும் ஞானவான்களாய் காணப்பட்ட இவர்கள் ஏன் கர்த்தரை பணிந்து கொண்டார்கள்? ஏனென்றால் கர்த்தர் மனுகுலத்தை விடுவிக்கிறவர் என்பதை கர்த்தருடைய தரிசனத்தில் அறிந்து கொண்டவர்கள் அவர்கள். இவர் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் என்று அவரை பார்த்த உடனே அவருக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் யாவற்றையும் விசுவாசித்து இவர்தான் நம்மை விடுவிக்க போகிறவர் என்பதை தரிசனத்தினாலே அறிந்ததினாலே அவர் படிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா! இவர் சத்துருவை மிதிக்க போகிறவர், எல்லா சாபங்களையும் முறியடிக்க போகிறவர், மனுக்குலத்தை பாவத்திலிருந்து விடுவிக்க போகிறவர் என்பதை அறிந்து கொண்டதினாலே ராஜாதி ராஜாவை பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா! மீண்டுமாய் நான் மேய்ப்பர்களுக்கு வருகிறேன். மேய்ப்பர்கள் ஒரு செய்தியை கேட்டார்கள், அது உண்மையா என்பதை போய் பார்த்தார்கள். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போய் பார்த்தார்களா இல்லையா? பார்த்த பிற்பாடு அவரை குறித்த செய்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஆமென். பிரசித்தம் பண்ணினார்கள். இந்த சாஸ்திரிகள் வரும்போது 3 விதமான காரியங்களை தங்கள் கைகளிலே கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுப்பதற்காக, அந்த குழந்தையாகிய அந்த ராஜாவுக்கு
கொடுப்பதற்காக 3 காரியங்களை கொண்டு வந்தார்கள். முதலாவது பொன்னை கொண்டு வந்தார்கள். எதற்காக என்றால், பொன் ஒரு அடையாளமாய் இருக்கும். ராஜாவை சந்திக்கும் போது, நீங்க பழைய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா, ராஜாவை சந்திக்கும் போதெல்லாம் கையில என்ன கொண்டு போவார்கள்? பொன்னை கொண்டு போய் அதை அந்த ராஜாவிடத்துல வாழ்த்தி ராஜாவினிடத்துல கொடுப்பார்கள். இயேசு கிறிஸ்து ராஜா என்பதற்கு அடையாளமாக முதலாவது அவரிடத்துல பொன்னை கொடுத்தார்கள். இரண்டாவது காரியமா என்ன கொண்டு போனார்கள்? இரண்டாவதா என்ன கொண்டு போனார்கள்? தூப வர்க்கத்தை கொண்டு போனார்கள். தூப வர்க்கம் என்றால் என்ன? அது பலிபீடத்திலே அல்லது ஆலயத்திலே ஒரு பணியை கொடுக்கும் போது ஆசாரியன் என்ன செய்வான்? அந்த தூப வர்க்கத்தை எடுத்து தூப கலசத்திலே வைத்து தூபம் காட்டுவார்கள். அந்த சுகந்த வாசனையானது ஆலயம் முழுவதே மூடிக்கொள்ளுமா? இது எதற்கு அடையாளமாய் தேவனிடத்திலே அந்த தூப வர்க்கத்தை கொண்டு போனார்கள் என்றால், கர்த்தராகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாய் நமக்காக நிற்க போகிறார் என்ற அடையாளத்திற்காக அவரிடத்திலே தூப வர்க்கத்தை கொண்டு போனார்கள். அவர் நமக்கு பிரதான ஆசாரியனாய் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவிலே நின்று நமக்காக வழக்காட போகிறவர் என்ற அடையாளத்தின் பிரகாரமாக இந்த சாஸ்திரிகள் தேவனிடத்திலே தூப வர்க்கத்தை கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்து நமக்கு நடுவராய் இருந்து இன்னமும் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் என்பதை அடையாளப்படுத்தும்படிக்காக இந்த தூப வர்க்கத்தை சாஸ்திரிகள் கொண்டு போனார்கள். அவர்கள் கொண்டு போன 3வது காரியம் வெள்ளை போளம். ஆமென். வெள்ளை போளம் என்பது அடக்கம் பண்ணப்பட போகிற ஒரு சரீரத்துக்கு என்று பயன்படுத்துகிற ஒரு வாசனை திரவியம். அந்த வெள்ளை போளத்தை ஏன் கர்த்தரிடத்துல கொண்டு போனார்கள் என்றால், அவர் நமக்காக பாடுபட போகிறார், அவர் நமக்காக சிலுவையில மரிக்க போகிறார், அவரை அடக்கம் பண்ண போகிறார்கள். ஆனாலும் 3ஆம் நாள் அவர் ஜெயத்தோடு உயிரோடு எழும்புவார் என்பதை அடையாளப்படுத்தும்படிக்கு வெள்ளை போளத்தை கர்த்தரிடத்துல கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த சாஸ்திரிகள் எத்தனை பேர் ஆண்டவரை பார்க்க பணிந்து கொள்ள போனார்கள் என்று எழுதப்படவில்லை. ஆனாலும் 3 பொருட்களை கொண்டு போனதினாலே அவர்கள் 3ஆக இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது. ஆமென், ஆமென். சரி, இப்ப இந்த சாஸ்திரியார் கதையை விட்டுருவோம். இப்ப மெய்ப்பர்களுக்கு வருவோம். மெய்ப்பர்கள் இயேசு கிறிஸ்துவின் கதையை கேட்டார்கள், அவரை போய் பார்த்தார்கள். உண்மையாகவே இரட்சகர் பிறந்திருக்கிறாரா என்பதை போய் பார்த்தார்கள். உண்மையாக கர்த்தர் பிறந்திருந்தார் பெத்லகேம் ஊரிலே. மீகா 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொன்னதின் பிரகாரமாய் அவருடைய தீர்க்க தரிசனமானது அங்கே நிறைவேறினது. அந்த நிறைவேறுதலை பார்த்த மெய்ப்பர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் பூமியிலே பிறந்திருக்கிறார், அவர் மனுக்குலத்தை காப்பாற்றும்படி பிறந்திருக்கிறார், அவர் ஜாதிகளுக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறார் என்பதை பிரசித்தம் பண்ணினார்கள். ஆமென். பிரசித்தம் என்றால் என்ன? சொல்லுவது. போய் மற்ற ஜனங்களிடத்துல இந்த விஷயத்தை சொன்னார்கள் இந்த மெய்ப்பர்கள். ஆமென். எதனால சொன்னாங்கன்னா, கர்த்தர் பிறந்திருக்கிறார் என்பதை கண்டதினாலே. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு கேள்வி. கர்த்தரை நாம் பார்த்ததுண்டா? கர்த்தரை குறித்து கேள்விப்பட்டோம். மெய்ப்பர்கள் கேள்விப்பட்டார்கள், தேவதூதன் வந்து அறிவித்த அறிவிப்பிலே கேள்விப்பட்டார்கள், அவர்கள் போய் பார்த்தார்கள். நாமும் இன்று கூட அநேக நேரங்களில் வசனங்களிலே ஆண்டவரை குறித்து கேள்விப்படுகிறோம். அநேக தேவனுடைய அறிவு நமக்கு இருக்கிறது. கர்த்தர் இப்படி இருப்பார், இப்படி செய்வார், இப்படி செய்வார் என்று அவரை பார்த்திருக்கிறோமா? எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா! இது இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் உள்ள கேள்வி. தேவனை முகமுகமாய் பார்த்திருக்கிறோமா? இல்லைன்னா இல்லை, இன்னும் இனிமேல பார்க்க போகிறோம். 2026ல நம்முடைய ஒரே மிஷன், நமக்கு ஒரே அசைன்மென்ட் என்னவென்றால் கர்த்தரை முகமுகமாய் பார்க்க போவது. ஆமென். தேவ தூதர்கள் அவருடைய அறிவிப்பை கேட்டபோது பயந்தார்கள். கர்த்தர் பிறந்திருக்கிறார் என்று தேவதூதன் சொன்ன போது கேட்டு பயந்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில மாற்றம் வரவில்லை. கர்த்தராகிய தேவனை அவர்கள் போய் பார்த்த போது அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டானது. உடனே அவரை குறித்த நற்செய்தியை பூமி எங்கும் பரப்பினார்கள். ஹல்லேலூயா! இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக தர வசனங்களை கேட்கிறோம், அதை வாழ்க்கையில அனுபவிக்கிறோமா? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கேள்வியில மாத்திரமல்ல,
வசனங்களை கேட்கிறதுல மாத்திரமல்ல, அதை வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படல். எத்தனை பேர் மரண இருள நடந்திருக்கிறோம் சொல்லுங்க? எத்தனை பேர் மரண இருள நடந்திருக்கிறோம்? நடந்திருந்தால்தான், மரண இருள நடந்திருந்தால்தான் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன் என்கிற வசனம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். ஹல்லேலூயா. வசனத்தை அனுதினமும் அனுபவிக்கிற வாழ்க்கையில நாம் வாழ வேண்டும். வசனத்தை கேட்கிற அறிவு மாத்திரமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையில கடந்து போக வேண்டும். தாவீது சொல்லுகிறார், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீ அங்கேயும் வந்து நிற்கிறீர். எத்தனை பேர் பாதாளத்துல படுத்திருக்கிறோம் இதுவரையிலும்? பாதாளம் நிஜமா நரகம் நினைச்சிடாதீங்க. பூமியிலே நமக்கு நிறைய காரியங்கள் பாதாளத்தை போல நடக்குது தானே. இருந்தாலும் அந்த பாதாள வேதனையில இருக்கும் போது கூட கர்த்தர் நம்மை கை தூக்கி எடுத்தார் அல்லவா. நம்முடைய பாதாளத்தின் கண்ணீரின் வாழ்க்கையில கூட அவர் நம்மோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நம்மை தேற்றி இருக்கிறார் அல்லவா. அதனால இந்த வசனம் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கீங்களா? அனுபவிச்சிருக்கீங்க. ஆமென். அதே போல கர்த்தரை நாம் பார்க்க வேண்டும். பார்த்தால்தான் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். நம்மால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். என்ன பாஸ்டர் அம்மா, கர்த்தரை கண்ணால பார்க்க முடியுமா அப்படின்னு நீங்க என்னை பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கு. ஒரு சில நபர்களை வேதத்துல தேவனை தரிசித்தவர்கள், கர்த்தரை முகமுகமாய் பார்த்தவர்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என்னுடைய செய்தி ரொம்ப நேரம் இல்லாட்டினாலும் இந்த வார்த்தையை நீங்கள் உங்களுக்குள்ள உள் வாங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய அடுத்த வருஷத்தை நம்ம நடத்த போகிறது இந்த வார்த்தைகள் தான். தேவனை பார்க்கிற மனுஷனால் மாற்றமே உலகத்துல மாற்றத்தை கொண்டு வர முடியும். மனுகுலங்களை மாற்றத்துக்குள் கொண்டு வருகிற ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தரை முகமுகமாய் தரிசித்தவனாக வேதத்திலே காணப்படுகிறார்கள். முதலாவதாக யோபுவை எடுத்துக் கொள்ளுங்கள். 42வது அதிகாரம் வசனம் 5, 6 வாசிக்கும் போது, யோபு தேவனுடைய குரல்களை கேட்கும் போது, தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போது யோபுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் உண்டாகவில்லை. ஆனால் யோபு கர்த்தரை கண்ணால் கண்டபோது, கர்த்தரை தன்னுடைய 2 கண்களால் முகமுகமாய் காணும் போது யோபு சொல்லுகிறான், ஐயோ நான் அருவருக்கிறேன், நான் அருவருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறார். யோபு புஸ்தகத்தை முழுவதுமாய் நீங்கள் வாசிக்கும் போது யோபு ஒரு உத்தமனாக காணப்படுகிற ஒரு மனுஷன். யோபுவிடத்துல நீதி அதிகமாய் இருந்திருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு கன்னிகையை கூட நான் என் கண்ணால் பார்த்து இச்சித்தது கிடையாது. நான் ஊருள்ளே நடந்து போகும்போது எல்லாரும் என்னை பார்த்து தலை வணங்கி வணக்கம் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு யோபுவினுடைய பெயர் சன்மார்க்கனாகவும் ஒரு உத்தமனாகவும் காணப்பட்ட யோபு கர்த்தரை முகமுகமாய் பார்க்கும் போது சொல்லுகிறார், ஐயோ நான் அருவருக்கப்பட்டவனாய் இருக்கிறேன், என்னுடைய நீதியையும் உத்தமத்தையும் குறித்து பெருமை பாராட்டினேனே, இன்றைக்கு மனுஷரிலே மிகவும் சிறியதானவனாய் நான் காணப்படுகிறேன், என்னை நான் அருவருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறார். யோபுக்குள்ள இந்த மாற்றம் எப்படி வந்தது? கர்த்தரை முகமுகமாய் கண்டதினாலே. எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தரை முகமுகமாய் காண வேண்டும். நீங்களும் நானும் ஒரு எழுப்புதலை இந்த வட மாநிலத்திலே கொண்டு வர வேண்டும் என்றால், ஜனங்கள் அநேகரை கர்த்தர் பக்கம் திருப்ப வேண்டும் என்றால், நீங்களும் நானும் நம்மை சிருஷ்டித்தவரை கண்ணால் காண வேண்டும். எப்படி பார்க்க முடியும் என்று கேட்கிறீங்களா? ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் நமக்கு திறப்பாரானால் இதோ அவருடைய பாதப்படியிலே நாம் விழுந்து கிடப்போம். ஆமென். வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிற நாட்கள் வரும். அந்த நாளிலே நம்முடைய தேசம் ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து போகும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு மனுஷனை காட்ட விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி 6வது அதிகாரம் வசனம் 1 to 5 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது ஏசாயா ராஜா ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர் என்கிற ராஜாவை கண்டபோது இதோ அவர் சொல்லுகிறார், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று சொல்லுகிறார். ஏசாயா பார்த்த அந்த தரிசனம் என்ன? பரலோகத்திலே நடக்கிற கேருபீன்களும் சேராபீன்களும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரம். ஆராதனையின் போது அவருக்கு எந்த மாற்றமும் வரவில்லை. பாடல்கள் பாடுவதை கேட்கும் போது அவரிடத்திலே ஒரு மாற்றமும் வரவில்லை. ஆனால் கர்த்தரை முகமுகமாய் காணும் போது அவர் சொல்லுகிறார், நான் அதமானேன்,
நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று ஏசாயா சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஏசாயாக்குள்ளே வந்த ஒரு கன்விக்ஷன் எப்படி வந்தது? அவர் மனுஷனை பார்த்ததினால் அல்ல, கர்த்தரை பார்த்ததினால். ஆமென். அவர் வாயிலே ஒரு தீட்டு இருக்கிறது. அவருடைய வாயின் வார்த்தைகளிலே சில காரியங்கள் சிலரை காயப்படுத்துகிறது என்பதை அவர் உணர்ந்து கொள்ளும்படி எப்படி நடந்தது என்றால் அவர் தேவனை முகமுகமாய் பார்த்ததினாலே. எனக்கு பிரியமானவர்கள், இன்றைக்கு நாமும் தேவனை முகமுகமாய் பார்க்க வேண்டும். நம்முடைய அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு கர்த்தரை முகமுகமாய் பார்க்கும் போது சில நாட்களிலே, சில நேரங்களிலே, சில காலங்களிலே நாம் சில பிரச்சனைகளை சகிக்க முடியாத தருணங்கள் வரும். எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லையா, நான் அழுகிற கண்ணீருக்கு முடிவே இல்லையா நினைச்சிருக்கீங்களா? இல்ல பரவாயில்ல, இன்னும் அழுகிறேன், அடுத்த வருஷமும் அழுகிறேன், பரவாயில்ல, இந்த பிரச்சனை இன்னும் எனக்குள்ள இருக்கட்டும்னு நினைச்சு சகிச்சு கொண்டு இருக்கீங்களா? இல்ல, சகிக்க முடியாது. ஒரு சில நேரங்கள், ஒரு சில காலகட்டங்கள் வரும்போது இனி நான் இதை சகிக்க போவது இல்லை, இனி நான் இந்த விஷயத்துக்கு என்று இனி நான் அழ போவதில்லை என்று ஒரு சிலர், நமக்குள் இருக்கிற ஒரு சிலர் முடிவு பண்ணியிருப்போம். அப்படிதான் அண்ணாலும் முடிவு பண்ணாங்க. அண்ணாலை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியல. அவங்க வருஷம் வருஷம் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு பலியிடும்படிக்கு போகிறார்கள். வருஷம் போய் பலி கொடுத்துட்டு வராங்க, கர்த்தரை பணிந்து கொண்டு வராங்க. அந்த ஒவ்வொரு வருஷமும் அண்ணாலும் பெண்ணினாலும் இந்த எல்கானாவோடு கூட போகும்போது இந்த பெண்ணினாள் என்கிறவர் அண்ணாளை துக்கப்படுத்துகிறார், அண்ணாளை வியாகுலப்படுத்துகிறார். அண்ணாள் அழுவா, திரும்பி வந்துருவா. எத்தனை வருஷம் நடந்துச்சுன்னு தெரியாது, ஆனா ரெகுலரா நடந்துட்டு வந்துச்சு. பணிந்து கொள்ள போனார்கள், பலியிட்டார்கள். அதுக்கப்புறம் பெண்ணினாளுக்கு மற்ற குமாரர்களுக்கும் எல்கானா ஒரு பங்கை கொடுப்பார். அண்ணாளை நேசித்ததினாலே அண்ணாளுக்கு 2 பகுதியாய் கொடுப்பார். அண்ணாளுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? பிள்ளை இல்லை. அப்ப இந்த விஷயத்தை இந்த பெண்ணினால் ஒவ்வொரு முறையும் அண்ணாளிடத்துல சொல்லி அண்ணாளை காயப்படுத்துவாளா. அண்ணாலும் சாப்பிடாம எந்திரிச்சு அழுதுட்டு வந்துருவாளா. இது ரெகுலரா வருஷமா நடக்கிற விஷயம். சில காரியங்களை, சில சாபங்களை நம்ம ரெகுலரா சகிச்சுக்கிட்டே வந்துட்டு இருப்போம். சில மனிதர்கள் நம்மை தரைகுறவாய் நடத்துவதை, அநீதியாய் நடத்துவதை நாம் பல நாட்களுக்கு சகித்து கொண்டு வந்திருப்போம். என்னைக்காவது முடிவு பண்ணிருக்கீங்களா, இது உன்னை பள்ளிக்கூடத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு யார்கிட்டயாவது நினைச்சிருக்கீங்களா? இல்ல, அண்ணாள் அன்னைக்கு அதை செய்தார். வருஷமா செய்யற காரியத்தை விட்டு அந்த வருஷம் ஒரு காரியத்தை வேறு மாதிரியாய் செய்தார். பிரியமானவர்களே, நம்முடைய இயற்கையை சுற்றி நீங்க பார்க்கும்போது சுனாமி எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? சும்மாவே அதே எதிரி குதிக்குதா? கீழே என்ன நடக்குது? கடல் கீழே சுழல் காற்று, கொந்தளிப்பு. யார் சொன்னது? கீழே என்ன நடக்குது? சுனாமி எப்படி நடக்குதுன்னு படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்க சொல்லுங்க. ரெண்டு பகுதியும் ஒன்னோடு ஒன்னை இடிக்கும் போது, உராசும் போது, ஒரு பிரஷர் வரும்போது தண்ணியை உள்வாங்கி வெளியே விடும். அப்ப சாதாரணமான நாட்கள்ல சுனாமி நடக்குமா? நடக்காது. அப்ப அங்க ஏதோ ஒரு உரசல் வந்ததுனால, ஒரு பிரஷர் வந்ததுனாலதான் சுனாமி வந்திருக்கு. இன்றைக்கு அண்ணாள் கண்டுபிடிச்சிட்டா, இனிமேல இந்த விஷயத்துக்காக நான் அழ போவது இல்லை, இனி இந்த விஷயத்துக்காக நான் என்னுடைய எல்கானாவிடத்திலிருந்து ஆலோசனைகளை பெற போவது இல்லை, இனி நான் பெண்ணினாலை சகித்து கொள்ள போவது இல்லை. இன்றைக்கு அழுதுருக்கனா, இதுதான் என்னுடைய கடைசி கண்ணீராய் இருக்கட்டும் என்று சொல்லி வருஷம் செய்ய வேண்டிய காரியத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயத்தை அவள் அந்த நாளிலே செய்கிறாள். என்ன செய்தாள்? அந்த வருஷம் தேவனுடைய சந்நிதியில நிற்கிறாள். மற்ற நாட்களில் எல்லாம் வந்தாங்க, பணிந்து கொண்டாங்க, பணியிட்டாங்க, சாப்பிட்டாங்க, போயிட்டாங்க. ஆனா இந்த முறை அண்ணாள் என்ன செய்தாள்? அவள் சாப்பிடவில்லை, அழுது கொண்டு நின்று தேவனுடைய சந்நிதியிலே நிற்கிறாள். பிரியமானவர்களே, ஒரு சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் நம்ம அதிகமாய் தாக்கும் போது நம்மளால பேச முடியாது. கவனிச்சிருக்கீங்களா?
இல்ல கட 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 எப்போதும் பேசுறவங்க நம்ம மத்தியில் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். ஆனா சில பேர் நம்மளால பேச முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இருதயத்துல, அந்த அளவுக்கு ஒரு தாக்கம். தேவனுடைய சன்னதியில வந்து நின்றோட கொட்டோடு கண்ணீர் கொட்டும். ஏன் என்றால் வாயை திறந்து சொல்ல முடியல. ஆண்டவரே, இந்த பிரச்சனையை நான் கடந்து போறேன், இப்படி ஒரு அவமானத்துக்குள்ள நடந்து போகிறேன், இப்படி ஒரு பலவீனம் என்னை தாக்கி கொண்டே இருக்கிறது, என் குடும்பத்தின் சாபம் என்னை விட்டு நீங்கவே இல்லை அப்படின்னு அதை சகித்து 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 ஒரு காலகட்டம் வரும்போது நம்முடைய மனதானது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் போகிறது. தேவ சமூகத்துல வந்து நிற்கும் போது வாய் திறந்து சொல்லவே முடியல, அழுது கொண்டே இருக்கிறோம். அதே போலதான் அன்னாளும் அங்கே அழுதார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த இடத்துல தேவன் அவளை சந்தித்தார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஒவ்வொரு வருடமும் அவள் செய்யாததை அந்த வருடத்தில் அவள் செய்ததினாலே கர்த்தர் அவளை சந்தித்தார். அவளும் தேவனை சந்தித்தார். 9 மாதங்கள் கடந்து அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அவளோடு கொடுத்து அவளுடைய கண்ணீரை மாற்றினார், அவருடைய கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றினார். ஹல்லேலூயா. இது எப்படி நடந்தது என்றால், இதோ அவள் இன்றைக்கு நான் கர்த்தரை சந்தித்தாக வேண்டும், இன்றைக்கு நான் வீடு போறதுக்குள்ள என் ஆண்டவரை நான் பார்த்து விட்டுதான் போகணும் என்று ஒரு முடிவு எடுக்கிறார். இன்றைக்கு நாமும் நீங்களும் நானும் அந்த முடிவை எடுக்க போகிறோம். வர வருஷத்துக்குள்ளாக 2026 இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாக நாம் புது வருடத்துல நுழைய போகிறோம். உங்களாலும் என்னாலும் ஒரு சில மாற்றங்களை இந்த பூமியில கொடுக்கணும், நீங்க செய்யணும், நானும் செய்யணும். நானும் 10 பேருக்கு ஜெபிக்கணும், நானும் 10 பேருக்குள்ள ஆவியை ஓட்டணும், நானும் 10 வியாதிஸ்தர்களை சுகமாக்கணும், நானும் 10 பேரை ரட்சிப்புக்குள் நடத்தணும் என்று நீங்கள் வாஞ்சித்தால் புது வருடத்துல நீங்கள் கர்த்தரை சந்தித்தாகணும். ஹல்லேலூயா. எத்தனை நாட்கள் ஆகும், எத்தனை நெடு நாட்கள் ஆகினாலும் பரவாயில்ல, நீங்க அதற்காக காத்திருக்க வேண்டும். ஒரு பரிசுத்தவான் சொன்னார் இப்படியாக, முழங்காலிலே நின்று, நீங்கள் ஒரு அறையிலே முழங்காலிலே நின்று 3 மணி நேரம் அசையாமல் நின்று இருந்தால் கர்த்தர் உள்ளே வந்து நுழைவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை ஒருவரும் முகமுகமாய் பார்க்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனுடைய மாம்ச கண்களினாலே, ஆவியின் கண்களினாலே நாம் அவரை தரிசிக்க முடியும். ஆமென். தரிசித்த அநேக பரிசுத்தவான்கள் வேதத்தில் இருக்கிறார்கள். அப்படி தரிசித்தவர்கள் இதோ உலகத்திலே மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள், உலக மனுகுலத்தின் மத்தியிலே மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள். இன்றைக்கு நானும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இன்றைய புதிய வருடத்துல நாம் இதை ஒரு அசைன்மென்ட்டா எடுக்க போகிறோம். அடுத்த வருஷ கடைசியில நான் கேட்பேன், எத்தனை பேர் ஆண்டவரை தரிசித்தீர்கள், எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவரை முகமுகமாய் பார்த்தீர்கள் என்றால், பிரியமானவர்களே, கர்த்தரை நீங்கள் முகமுகமாய் தரிசித்தீர்கள், அவருடைய அபிஷேகம் உங்கள் மீது இருக்கிறது என்றால் தானாக காரியங்கள் நடக்கும். ஆமென். தானாக காரியங்கள் நடக்கும். கட்டுக்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் நீங்கள் சொல்றதுக்கு முன்பதாகவே உடையும். ஆமென். நான் வெளியூருக்கு போயிருந்த போது ஒரு வீட்டுக்குள்ளாய் நாங்கள் போய் நுழைந்த போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த தாயார் ஓயாமல் அழுது கொண்டே இருந்தார்கள். அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்க பக்கத்துல இருக்கிறவங்க இந்தாண்டு இருக்கிறவங்க வந்து எங்களை விசாரிக்கல, ஆனா எங்களை விசாரிக்கும்படி ஆண்டவர் மலேசியாவில இருந்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அழுந்தார்கள். இது தேவனுடைய நாமத்துக்கு என்று சொல்லுகிறேன். அவங்க வீட்டில் நுழைஞ்சது நாங்கள்ல, கர்த்தர் வந்தார். அதனால தான் அவருடைய கண்ணீர்ல, அவருடைய கண்கள்ல கண்ணீர் விடாமல் கண்ணீர் விட்டு கொண்டே இருந்தார்கள். அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா நாங்க சொல்ற வரையிலும் அவங்க கண்ணீர் விட்டு கொண்டே இருந்தார்கள். தேவனுடைய நற்சாட்சி அங்க எங்கும் பரவினது. கர்த்தருடைய வாசனை அந்த வீடு எங்கும் வீசினது. ஏனென்றால் கர்த்தர் வந்து நுழைந்தார். ஹல்லேலூயா. இப்படி ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால், இப்படி நீங்களும் செய்யக்கூட வேண்டும் என்றால், நீங்களும் நானும் கர்த்தரை தரிசிக்கிறவர்களாய் மாற வேண்டும், அவரை முகமுகமாய் பார்க்கிறவர்களாய் மாற வேண்டும். அவரோடு கூட ஒரு சிநேகிதன் போல மோசே எப்படி கர்த்தரோடு கூட உறவாடினாரோ அப்படி நாமும் உறவாட வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். புதிய வருடத்தை குறித்து உங்களை வாழ்த்துகிறேன். புதிய வருடத்தில் எல்லாம் சுமூகமாய் நடக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். எழுந்து நின்று நம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே. அப்பா, இதோ கேட்ட செய்திகளை